பரிசுகள் வழங்கும் நிகழ்வில் அடுத்ததாக மாணவி ஐவின் ஷாஷா செட்டி மன்னிக்கவும் நடன நிகழ்வு இங்கே அலங்கரை அலங்கரிக்க இருக்கின்றது. அது மாணவர்களை அன்போடு அறிகின்றோம். தொடர்ந்து சரித்திரத்தின் சாபங்கள். இன்றைய நவீன உலகத்தில் பொலித்தீன் பிளாஸ்டிக்கை பாவிக்காத உலகமே இல்லை. 1762ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் பாக்ஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டதுதான் இது. இதனை தொடக்கத்தில் பிளாஸ்டிக் என்று கூறுவர். வருடத்திற்கு 8 மில்லியன் ஒரு முறை பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இதனை மருத்துவம், அறிவியல், பல அறிஞர்கள் கூட்டு முயற்சியால் உருவான நிலைமை இப்பொழுது உலகத்தையே ஆக்கிரமித்துள்ளது. ஏனென்றால் மலிவான விலை, வீடி தொலைப்பு மற்றும் எளிதாக கையாளும் வசதி இதனால் இந்த பொலித்தீனுக்கு அசுர வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்களாகும். தொழில்நுட்ப வளர்ச்சியில் உதாரணமாக இந்த பொலித்தீன் பிளாஸ்டிக் பயன்படுத்தப்படுகின்றது. இதனாலேயே நாம் இந்த பொலித்தீனை அதிகளவாக பாவிக்கின்றோம். சமையலை பொருட்கள் வீட்டில் இருந்து ஆராய்ச்சி செய்து இதன் ஆட்காலம் நீண்டுள்ளது. இதனாலேயே நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற பிளாஸ்டிக் பொருட்கள், வாளிகள், குடங்கள், பெட்டிகள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள், மின் சாதனங்கள், சமையலறை பொருட்கள் போன்றவற்றை நாம் பயன்படுத்துகின்றோம். இதனாலேயே ஆபரணங்கள் பல படிமுறையில் காணப்படுகிறது. நாம் மிக பெரியதாக துணை புரிகிறது. இதன் நெகிழ்தன்மை மற்றும் கூடியது. எவ்வளவுதான் இந்த நெகிழிகள் மனிதனுக்கு வசதியை தந்தாலும் இதனால் முதலில் தீமை உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிய போகிறது. சாராகவே பொலித்தீன் மக்குவதற்கு 10,000 ஆண்டுகள் தேவை. அத்துடன் இந்த பொலித்தீனை நாம் தெருவோரங்களில் வீசி விடுகிறோம். தெருவோரங்களில் பிராணிகள் உணவென்று எடுத்து அதை உட்கொண்டு இறந்திருக்கின்றன. இதை நாம் கடற்கரையில் வீசி விடுகிறோம். கடலினுள் வாழும் பிராணிகள் அதை பாதிப்பு அடைகின்றன. இதை நாம் நீரில் இருக்கும் இடங்களை தூக்கி போடுகிறோம். அதற்குள் வாழும் பிராணிகள் இறங்குகின்றன. இவ்வளத்தையும் செய்து கடைசியாக நாம் நெகிழிப்பைகளை எரிக்கின்றோம். அதனால் வரும் நச்சுப்புகை பிராணிகளுக்கும் மனிதனுக்கும் எவ்வளவு புற்றுநோய் மற்றும் சுவாச நோயை தருகிறது. நாம் பொலித்தீனை அதிக அளவில் பாவிப்பதால் நம் ஊருக்கு தான் பாதிப்பு. இந்த
கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யஷ்மிதா, தீனா, ரிகானா, ஆனா, சைனி, ஷானா, சான்சிபா, பரிசுகளை வழங்கி கௌரவித்த தொடர்ந்து தர 11 மாணவர்களுக்குரிய கவிதை மூன்றாம் இடம் கார்த்திக், பரிசுகள் இங்கே வழங்கப்படுகிறது. விளையாட்டு நிகழ்வுகள் என்பது வெறுமனே வெற்றி பெறுவதற்காக மட்டுமல்ல, விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை, இன்னொருவரை மதிக்கின்ற ஒரு மனப்பான்மை என்பவற்றை அனைவரும் மனதிலே கொள்ள வேண்டும். ஏனைய நிகழ்வுகளில் உங்களுடைய சனசமூகங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பு நமக்கு வேண்டும் என்பதை Pencil, crayons, scissors, and glue. கௌரவிப்பதற்காக சபையினுடைய செயலாளர் சந்திரசேகரன் பிரசாத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். இடத்தினை பெற்றுக்கொண்ட டி. சாரதா பிளத்துறை நகரசபை அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றனர். பரிசுகளை வழங்கி கௌரவித்த அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ராதிகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். உதைப்பந்தாட்ட ஆண்களில் 2ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட சுப்பமடம் சித்தி நகரசபை அன்புடன் பயணித்தல் பெண்கள் அணி 1ஆம் இடத்தினை பயணித்தல் பெண்கள் அணி 2ஆம் இடத்தினை பரிசுத்துறை நகரசபை அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம்.
பிரேமானந்தி. அடுத்ததாக ரெஜிகுமார் ஸ்டெலாக நாவண்ணா வசுமதி அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். வாழ்வாதார உதவிகளுக்காக